welcome back to our channel. Now Cinemas with me Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கும். அது என்ன மூவி யாரை பத்தினு யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்டிஆர் அவர்களோட அடுத்த மூவி. ஆல்ரெடி எஸ்டிஆர் அவர்களோட மாநாடா இருக்கட்டும், வெந்து தணிந்த காடு, 10 தலை இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். இவரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல பேக் டு பேக் ஹிட் கொடுத்தவர். இவர் அடுத்து என்ன படம் பண்ணுவாரு? அடுத்து இவர் பண்ற படம் தான் தக் லைஃப்ன்ற படம். இந்த படத்துல வந்து கமல்ஹாசன் அவர்களோட ஒரு லீட் ரோல்ல பண்றாரு. அதை தொடர்ந்து இவரோட அடுத்த படங்கள் வந்து லைன் அப்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இதுல எஸ்டிஆர் 48 இதை வந்து டைரக்ட் பண்ண போறோம் தேசிங் பெரியசாமி அவர்கள். தேசிங் பெரியசாமி ஆல்ரெடி கண்ணும் கண்ணும் கொள்ளையடிக்கிற படம் எடுத்தாரு. அந்த படம் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டா இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு கமர்ஷியல் இதுல வந்து ஒரு த்ரில்லரா வச்சிருந்தாரு. அதே மாதிரி வந்து இந்த படம் இருக்குமானும் போது இந்த படம் வந்து கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கலாம். மேபி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆர் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் மாதிரியான கதையா இருக்கலாம். இந்த படம் வந்து அட்மன் சிலபரசன் டி ஆர்னு இருக்கு. பட் இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் இன்னும் ரிவீல் ஆகல. அதை தொடர்ந்து இந்த படத்தோட என்டையர் பட்ஜெட் 200 கோடி. முதல்ல இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதா வந்து ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் வந்து அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. கமல்ஹாசன் அவர்கள் ப்ரொடக்ஷன்ல தான் இவன் நடிக்கிறதா இருந்தது. பட் சில பல கான்ட்ரவர்சிஸ்னால கமல் அவர்கள் நான் இதை பண்ணல, நான் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்றத வந்து விலகிட்டாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் வந்தது. இப்போ தொடர்ந்து இந்த படத்துக்கு இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா கமல் அவர்களே திரும்பவும் இந்த ப்ரொடக்ஷனை வந்து எடுக்கலான்னு இருக்காரு. ராஜ் கமல் ஃபிலிம்ஸா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா இருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்பவும் பண்றாங்க அப்படின்னா இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது இன்னுமே ஒரு கான்ட்ரவர்சியாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பட்ஜெட்ல இருக்கிறதுனால இந்த படத்தை எடுக்க வந்து கமல் அவர்கள் முன்னாடி வருவாரா, இந்த படத்தோட கதை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.